இல்ல குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழுன்னு பார்த்தா இவங்ககிட்ட வந்து பாசிட்டிவ் திங்ஸ் நிறைய இருக்கு, சந்தேகமே இல்லை. இந்த மகளிர் உரிமை தொகையாகட்டும், மகளிருக்கு பேருந்தில் வந்து இலவச பயணம் கொடுத்ததாகட்டும், அல்லது மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் சேர்ந்த பல மாணவர்கள் வந்து குடியுரிமை தேர்வுகளில் வந்து இது பண்ணியிருக்காங்க, குடிமை பயிற்சி தேர்வுகள் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. தமிழர் நலனை பாதுகாக்குது, தமிழ் பண்பாட்டை காப்பதற்காக போராடுவது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு வந்து அப்படி போராடக்கூடிய அரசியல் கட்சிகளில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கும் ஒரே கட்சி திமுக தான். அதிமுகவை நம்ப முடியாது. அவங்க தங்களையே வந்து அடகு வச்சுட்டாங்க, அப்புறம் தமிழர் அடகு வைக்க மாட்டாங்களா? நமக்கு வந்து நம்முடைய வாழ்வுரிமைகளும் காக்கப்பட வேண்டும், நம்முடைய பண்பாட்டு பழம்பெருமைகளும் காக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தா, திமுக ஆட்சியை கொண்டு வந்துட்டு அவங்களை கூட்டிக்கிட்டே இருக்கலாம் தப்பு பண்ணும்போது. இந்த தப்பு பண்ணாதன்னு சொல்லி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு, கடமையும் இருக்கு. அல்லது இன்னைக்கு அதிமுக அது மாதிரி மாறட்டும், திமுக மாதிரி. நாங்க இது வரைக்கும் பண்ண தப்பு அத்தனையும் தப்பு பிஜேபி கூட இருந்தது, நாங்க இனிமே வந்து தமிழர் நலனை காக்குறதுல வந்து நம்பர் 1 இருப்போம் அப்படின்னு சொல்லி வரட்டும். சார், ஆனா இப்ப அஜித்குமார் இஷ்யூ வந்து திமுக எப்படி ஹேண்டில் பண்ணதான் நினைக்கிறீங்க சார்? லாக்அப் டெத் கேட்கிறேன். அஜித்குமார் இஷ்யூல வந்து நடந்தது வந்து மிக கொடூரமான ஒரு கொலை, காவலர்கள் சேர்ந்து பண்ணாங்க. இது தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணாரு முதல்வர்? தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருப்பது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பாலச்சந்திரன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் ஸ்டாலின். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் 5 வருஷம் திமுக ஆட்சியை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு சில இடத்துல நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் ஒரு ஆட்சியிலையுமே. இதை நீங்க முழுசா என்ன மாதிரி நல்லதெல்லாம் மக்களுக்கு பண்ணியிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழுன்னு பார்த்தா இவங்ககிட்ட வந்து பாசிட்டிவ் திங்ஸ் நிறைய இருக்கு, சந்தேகமே இல்லை. இந்த மகளிர் உரிமை தொகையாகட்டும், மகளிருக்கு பேருந்தில் வந்து இலவச பயணம் கொடுத்ததாகட்டும், அல்லது மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் சேர்ந்த பல மாணவர்கள் வந்து குடியுரிமை தேர்வுகளில் வந்து இது பண்ணியிருக்காங்க, குடிமை பயிற்சி தேர்வுகள் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஐஏஎஸ் வாங்கின மாணவர்களே கூட சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து படிச்சுட்டா போதும், அரசு பள்ளிக்கூடங்களிலிருந்து கல்லூரிக்கு போகணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கு, மாணவ மாணவியருக்கு வந்து உரிமை தொகை கொடுக்குறாரு, ஊக்கத்தொகை கொடுக்குறாரு. இது எல்லாமே வந்து லீக்கேஜ் இல்லாம, ஒழுக்கல் இல்லாம நேரடியா பயனாளிகளுக்கு போய் சேர்ந்துருது. இது ஒரு பெரிய சாதனை. இந்த வழக்கமா இந்தியாவில், தமிழ்நாடு இந்தியாவுக்கு விதிவிலை கிடையாது. இந்தியா எல்லாம் இருக்கிற லஞ்ச லாவணியத்தில் தாசில்தார் மூலமா கொடுத்தா சரி. எம்ஜிஆர் வந்து ஃப்ளட் ரிலீஃப் வந்து 100 ரூபா கொடுத்தாரு அந்நேரம். அப்போ ஒரு கூக்குள் எழுந்தது, இல்லை 80 ரூபா தான் கொடுக்குறாங்க தாசில்தார் வந்துன்னு சொல்லி ஒரு கூக்குள் வந்தது. இன் ஆல் ஹிஸ் இன்னசென்ஸ் அண்ட் இக்னரன்ஸ், எம்ஜிஆருக்கு வந்து ஏழைகள் மேல பரிதாபம், 100 ரூபா நோட்டா தான் எடுத்துக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டாரு அந்நேரம். ஸோ அந்த மாதிரி இந்த சமுதாய சீர்கேடுகள் வந்து இந்தியா பூரா இருக்கு, தமிழ்நாட்டிலும் இருக்கு. இங்கேயும் லஞ்ச ஊழல் தனிப்பட்ட முறையில் யாராவது ஒருத்தர் வந்து அரசு கிட்ட போய் ஒரு காரியம் நடத்தணும்னு சொல்லி நினைச்சா, எவ்வளவு நேர்மையான காரியமாக இருந்தாலும் அவர்களுக்கு செலவழியுது, லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பரவலாக வந்து பேசியிருக்கு. இதுல வந்து உண்மையே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இத்தனை ஆண்டு காலமாக இருந்தது இன்னும் இருக்கு. அதனால இத்தனை ஆண்டு காலம் இருந்துச்சு, இன்னும் இருக்கிறதுல வந்து என்ன தப்பு இருக்குன்னு யாருக்கு? தப்பு தான். இதுக்கு முன்னாடி நடந்ததும் தப்பு தான், இப்ப இருக்கிறதும் தப்பு தான். ஆனா இது பொதுமக்களுடைய ஒத்துழைப்போட மட்டும்தான் இந்த லஞ்ச லாவணிகள் நிறுத்தப்பட முடியும். அதுல வந்து இவங்க ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சதை நான் சொல்ல மாட்டேன். அதனால இது ஒரு குறை அப்படின்னு சொல்லலாம். ஆனா குறை நிறை ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நிறைகள் அதிகமாக இருக்கின்றன. தமிழர் நலனை பாதுகாக்குது, தமிழ் பண்பாட்டை காப்பதற்காக போராடுவது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு வந்து அப்படி போராடக்கூடிய அரசியல் கட்சிகளில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கும் ஒரே கட்சி திமுக தான். அதிமுகவை நம்ப முடியாது. அவங்க தங்களையே வந்து அடகு வச்சுட்டாங்க, அப்புறம் தமிழர் அடகு வைக்க மாட்டாங்களா? தாராளமாக அடகு. தமிழர் விவசாயிகள் சட்டத்தில் இவங்க என்ன பண்ணாங்க? அதுக்கு ஆதரவு ஓட்டு போட்டு வந்தாங்க. சிஏஏல என்ன பண்ணாங்க? அதுக்கு ஆதரவு ஓட்டு போட்டு வந்தாங்க. இது மாதிரி ஏன் சிஏஏ பண்ணும்போது இவங்க ஏன் கேட்கல? ஸ்ரீலங்கன் தமிழியன்ஸுக்கு நீங்க அதில் இன்க்ளூட் பண்ணலன்னு ஏன் கேட்கல? ஏன்னா ரிலிஜியஸ் பெர்செக்யூஷன் உள்ள எல்லாருமே எடுத்துக்கோம்னா, அடுத்ததுக்கு அமித்ஷா வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டினாரு. இல்ல சிறிமாவோ பண்டாரநாயக சாஸ்திரி ஒப்பந்தத்திலே அவங்களுக்கு தேவையான, அது ஒரு பொய், முழு பொய். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக இது என்ன சொல்லிச்சுன்னா, அந்த ஒப்பந்தம் அங்க இதுல இருந்தவங்கள இந்தியா வந்து 6 லட்சம் பேர் எடுத்துக்கும். அங்க அந்நேரம் வந்து 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் இருந்தாங்க. 6 லட்சம் பேர் வந்து இந்தியா வந்து எடுத்துக்கும். மற்றவங்கலாம் ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க, கொடுப்போன்னு சொல்லல. அப்ப ஸ்டேட்லெஸ் சிட்டிசன் ஆயிடுவாங்க, அகதிகள் ஆயிடுவாங்க உள்நாட்டிலேயே. 200 300 வருஷமா போய் தங்களுடைய ரத்தத்தையும் வேர்வையும் கொடுத்து உழைச்சு அங்க உள்ள டி எஸ்டேட்லாம் கொண்டு வந்த மக்களுக்கு கிடைச்ச கதி இதுதான், சாஸ்திரி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக ஒப்பந்தத்துல. அப்ப அதை வந்து அந்த ஒப்பந்தத்தை சுட்டி காட்டி நாங்க சிஏல அவங்களை சேர்க்க முடியாதுன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருந்தது? இவங்க அதை எதிர்த்து போராடினாங்களா?
அதனால வந்து தமிழர் நலனை பாதுகாக்கிறதுல வந்து இவங்க வந்து திமுக வெளியில இருந்து கூக்குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது தவிர என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன மத்தியில வந்து அவ்வளோ பெரிய ஃபோர்ஸா? எந்த ஒரு ரீஜனல் பார்ட்டியும் கூக்குரல் தான் கொடுக்க முடியும். அது சரியா குடுத்தாங்க. அதுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொன்னாங்க. ஓட்டு போடாம இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இன்னைக்கு வந்து மாநிலத்தில் உள்ள பெரிய கட்சிகளில் இப்ப விசிக்கு அதே மாரி வந்து போராடுற கட்சி. தமிழர் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அதே மாரி போராடுற கட்சி. இது மாரி நெறைய கட்சிகள சின்ன சின்ன கட்சிகள சொல்லலாம். ஆனா பெரிய கட்சியாக எதிர்க்கும் வலு கொண்ட கட்சியாக இருக்கிறதுங்கிறது வந்து திமுக ஒண்ணு மட்டும் தான். நமக்கு வந்து நம்முடைய வாழ்வுரிமைகளும் காக்கப்பட வேண்டும். நம்முடைய பண்பாட்டு பழம்பெருமைகளும் காக்கப்பட வேண்டும். அப்படின்னு பார்த்தா, திமுக ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டு அவங்கள கூட்டிக்கிட்டே இருக்கலாம் தப்பு பண்ணும்போது. இந்த தப்பு பண்ணாதன்னு சொல்லி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. கடமையும் இருக்கு. அல்லது இன்னைக்கு அதிமுக அது மாரி மாறட்டும். திமுக மாரி. நாங்க இதுவரைக்கும் பண்ண தப்பு அத்தனையும் தப்பு. பிஜேபி கூட இருந்தது. நாங்க இனிமே வந்து தமிழர் நலனை காக்குறதுல வந்து நம்பர் 1 இருப்போம். அப்படின்னு சொல்லி வரட்டும். ஏன்னா அவங்களும் இப்ப கீழடியில வந்து இவங்க வந்து கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இத அகழ்வாராய்ச்சி நிப்பாட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் துவங்குனது அதிமுக காலத்துல தான். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பெருமையை கண்டிப்பா கொடுப்போம். இதுல கொரோனால வந்து மாநிலங்களுக்கு எந்த உதவியுமே செய்யாம இருந்தபோது மற்ற மாநிலங்களை போல இங்கேயும் வந்து மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற நிஜம்தான். ஆனா கொரோனா சமயத்துல வந்து அந்நேரம் எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் என்ன சொன்னாரு? எங்களுக்கும் கொரோனால மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். நீங்க கூடுற கூட்டத்துல ரிவ்யூ மீட்டிங்ல எங்களையும் கூப்பிட்டுங்கன்னு சொன்னதுக்கு முதல்வர் வந்து இபிஎஸ் என்ன சொன்னாரு? எதிர்க்கட்சி தலைவர் என்ன டாக்டர் அவரை கூப்பிடுறதுக்கு பொறுப்பற்ற பேச்சு. அப்படி சொல்லிடக்கூடாது. ஆனா முதல்வராக ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் செஞ்ச முதல் காரியம் என்ன? கொரோனா ரிவ்யூவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஆகிவிட்டு பழனிசாமியை கூப்பிட்டார். இதுதான் அரசியல் பண்பு, அரசியல் பண்பாடு. திமுகல வந்து குறைகள் இல்லாம இல்ல. திமுகவுடைய தலைமை எப்படி இருக்கு? அந்த குறைகளை ஏத்துக்கிட்டு ஆணவ கொலை நடக்கட்டும்னு சொல்ற தலைமையா? காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கட்டும்னு சொல்ற தலைமையா? அல்லது காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ல வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருக்கிற தலைமையா? அப்ப இதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஹோப்ஸ் இருக்குதுங்கிறது வந்து திமுக மேல உள்ள நம்பிக்கை அந்த அளவுக்கு மற்ற கட்சிகள் மேல வந்து பெரிய கட்சிகள் மேல நம்பிக்கை ஏற்பட முடியாது. அது இவங்க பிஜேபியோட கூட்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த நம்பிக்கை வரும்? அதனால இன்னைக்கு உள்ள பெட்ல வந்து திமுக பெஸ்ட் பெட் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே சார். ஓகே சார். சார் ஆனா இப்ப அஜித்குமார் இஷ்யூ வந்து திமுக எப்படி ஹேண்டில் பண்ணதான்னு நினைக்கிறீங்க சார்? லாக்அப் டெத் நான் கேட்கிறேன் அஜித்குமார் இஷ்யூல வந்து நடந்தது வந்து மிக கொடூரமான ஒரு கொலை. காவலர்கள் சேர்ந்து பண்ணாங்க. இது தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணாரு முதல்வர்? முதல்ல நமக்கு ஒண்ணு தெரியணும். அரசு பணியாளர்கள் அத்தனை பேரும் தூய்மையானவர்களாக இருப்பார்கள். கட்சி தொண்டர்கள் அத்தனை பேரும் தூய்மையானவர்கள் இருப்பார்கள் கிடையாது. அவங்களுடைய மன விருப்பத்துக்கு அவங்களுடைய அயோக்கியத்தனங்கள் இருக்கும் சில பேர்ட்ட. எது முக்கியம்னா அப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் வந்து வெளிச்சத்துக்கு வரும்பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? இப்போ உடனடியா வந்து அந்த 5 பேரோ 6 பேரையும் மேல கொலை குற்றம் சாட்டப்பட்டு கேஸ் ஆரம்பிச்சாச்சு. அதையும் தவிர போலீஸ் வந்து முதல்வர் கையில இருக்கு. போலீஸ்ல ஒரு இன்ஸ்பெக்டர் போய் கோயில்ல இருந்த சிசிடிவியை கழட்டிட்டு போயிட்டான்னு சொல்லி ஒரு பேச்சு வந்தது. அப்ப எப்ப எதுக்கு எடுத்தாலும் முதல்வரே அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்வர் உடனடியா சொல்லிட்டாரு இது சிபிஐ என்கொயரிட்ட கொடுத்துருங்க. யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேர் விஷயம் வெளியில வரணும். இப்போ இதுக்கு மேல இந்த திமுக அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? சார் அடுத்தபடியா இன்னொரு கேள்வி சார். மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா, ஹிந்திய வந்து இம்போஷன் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அது முடியலன்னு சொல்லிட்டு பிஜேபி கவர்ன்மெண்ட் அந்த முதல்வர் பார்த்தீங்கன்னா, அத வந்து பின்னடைவா வந்துட்டு அத வாபஸ் வாங்கிட்டாரு. இத எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமா, அவர் கொஞ்சம் ஆழம் தெரியாம கால விட்டாரு. ஓகேங்க. கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். இல்ல அதாவது எல்லா மாநில மொழிகளுக்கும்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியம் இருக்கு. மராட்டிக்கும் அப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கு. மராட்டி நாடகங்கள் அந்த காலத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ். வி.சி. கண்டேகர்னு மிகப்பெரிய மராட்டி எழுத்தாளர் ஒருத்தர் இருந்தாரு. இது மாதிரி அவங்களுடைய இலக்கியத்துல பெரியவங்க, இதுல வந்து வாழ்வு பண்பாட்டு தளத்துல வந்து பெரியவங்கன்னு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போய்கிட்டு இருந்தது. இந்த பாலிவுட்னு சொல்லி சினிமாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸா பாம்பே ஆனதுக்கு அப்புறம் மராட்டி பேசுறவங்க மும்பைல வந்து குறைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற குறை வந்து இருந்தது. அந்த குறைக்கு சமயத்துல இந்த மாதிரி ஒண்ணு அவர் தேர்ட் லாங்குவேஜா கட்டாயப்படுத்துறேன்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருக்கும் வந்து அது வந்து இது நம்ம மொழியை அழிக்கிற ஒரு முயற்சி. எல்லா இடத்துலயும் அதுதான் பிரச்சனை. இங்கேயும் வந்து நம்ம என்ன சொல்றோம்? தமிழை 2ஆம் தரமான மொழியாக ஆக்குவதற்கான முயற்சி. இந்தியை திணிக்காதீர்கள். இந்தி மொழியை பத்தி யாருக்குமே வந்து வெறுப்பு கிடையாது. எதுக்கு வெறுப்பு இருக்கணும்? இன்னொரு மொழியை பத்தி நமக்கு எதுக்கு வெறுப்பு இருக்கணும்? எல்லா மொழியிலையும் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு இந்தி வந்து மிக அண்மையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மொழி. அதுக்கு வந்து இலக்கியங்கள் இப்பொழுது படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பழம் இலக்கியங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா அது பழமையான மொழி கிடையாது. ஆனா அதனால அது வந்து ஒண்ணுமில்லாத மொழின்னு இல்லை. அதுக்கும் இலக்கியங்கள் வருது. இந்த இத்தனை திரைப்படங்கள் வந்திருக்கு. திரைப்படங்கள்ல அற்புதமான படங்கள்லாம் வந்திருக்கு. சமுதாய அவலங்களை சுட்டிக்காட்டுற படங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் இந்தியில வந்திருக்கு. யாரும் இதை மறுக்க முடியாது. ஆனால் இந்தியை விட பழமையான மொழிகளாக இருக்கின்ற தமிழ், தெலுங்கு, இது கன்னடம்,
மலையாளம் வந்து ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சுன்னா, இந்தி அதுக்கு பின்னாடி வந்தது. அதே மாதிரி மராட்டி. இப்ப இந்த மாதிரி மொழிகள்ல வந்து வளமையும் பழமையும் உள்ள மொழியைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய மொழிக்கு ஆன ஒரு பெருமை கொடுக்கப்பட வேண்டும் நினைப்பாங்க. ஒரு ஃபெடரல் ஸ்டேட்ல, இந்தியா மாதிரி ஒரு மல்டி எத்னிக் ஸ்டேட்ல வந்து அது கொடுக்கப்படணும்னு நினைப்பாங்க. அப்ப இவங்க இது மாதிரி கட்டாயப்படுத்தும் போது நம்முடைய மொழியவே காணாமாக்கிடுவாங்களோங்கிற பயம் அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால இந்த போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வங்காளத்திலையும், கர்நாடகத்திலையும், மகாராஷ்டிரத்திலையும் உள்ள இந்திய எதிர்ப்பு போராட்டம். தமிழ்நாட்டில் இருந்தது வந்து உலகின் பழம்பெரும் மொழிகளில் ஒன்றான தமிழ். இவங்க வந்து அதை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கிருவாங்க. எசென்ஷியலி இட் வாஸ் அன் எமோஷனல் ஸ்ட்ரகிள் தமிழ்நாட்டில் வந்தது. மொழிப்பற்றின் காரணமாக. ஆனா ஒண்ணு தெரியணும், கர்நாடகத்திலையும், மகாராஷ்டிரத்திலையும், மேற்கு வங்காளத்திலையும் வருது மொழிப்பற்றும் உண்டு. ஆனால் அதனால் மட்டும் கிடையாது. இது பொருளாதார பற்றும் உண்டு. இப்ப இந்திய கொண்டு வந்துட்டு கடைசியில பொருளாதார ரீதியா நம்மள பேக்வர்ட் ஆக்கி விட்டுருவாங்க. இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஜேம்ஸ் பாண்ட் படம் வந்து ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு 3 மொழியில டப் ஆகுது. ஹிந்தி சின்ன பிள்ளையிலேருந்து ஹிந்தியை சொல்லிக் கொடுத்து எல்லாருமே ஹிந்தி பேசுறாங்க, எதுக்கு இனிமே தமிழ்ல டப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. அதே எல்லாருக்கும் ஹிந்தி புரியுமே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. அப்போ இந்த டப்பிங் தொழில எத்தனை தொழிலாளர்கள் இருக்காங்க? அவங்க அத்தனை தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழ்ல டப் பண்றவங்க, அத்தனை பேருக்கு வேலை போயிருமே. ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றது. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதுல வந்து டிவியில எல்லாத்துலயும் விளம்பரங்கள் வருது, தமிழ்ல வருது, இந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல வருது. தேவையில்லைங்கிற சூழ்நிலை வந்துருச்சுன்னா அப்போ இது எல்லாமே வந்து கடைசியில வந்து தன்னோட ஒரு வளமான மொழிக்கு உரிய இடம் கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயப்படுறதுனாலதான் அங்க வந்து இந்த எதிர்ப்பு. ஓகே சார். இதே விஷயத்துல பாத்தீங்கன்னா ராஜ் தக்காரே அண்ட் உத்தவ் தக்காரே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா சண்டையில இருந்தாங்க. ஒரு 2 பேர் பேசிக்காம நிலைமையில இருந்தாங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்காக 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஆமா, அவங்க 2 பேருக்கும் காமன் ஐடென்டிட்டியா உள்ள ஒரு விஷயம் த்ரெட்டன் பண்ணப்படும் போது முதல்ல நம்ம சேர்ந்து இந்த த்ரெட்டை வந்து நம்ம இது பண்ணணும், சரி பண்ணணும், எதிர்த்து நிக்கணும். அப்படியாவது மொழி அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரே மொழி தானே. ஏன் இவர் வந்து சரத்பவாருடைய அஜித் பவார் அங்க இருக்காரு, அவரு தான் இதை அப்போஸ் பண்ணியிருக்காரு, அவரு இதை சப்போர்ட் பண்ணல. அதனால மராட்டிய மொழியின் பால் அன்பு கொண்டவர்கள், மொழி உணர்வு கொண்டவர்கள் யாருமே வந்து இதை வந்து ஆதரிக்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா பிஜேபி இப்படி சொல்றதுலாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இதுல தான் அவங்கவுங்க தாய்மொழியில மட்டும் சொல்லிக் கொடுத்தா போதும். இதுவும் விஷமத்தனமானது. ஏன்னா இப்ப வந்து மராட்டி, ஆங்கிலம் 2 சொல்லிக் கொடுக்கப்படுது. தாய்மொழியில மட்டும் சொல்லிக் கொடுத்த போதும், ஆங்கிலத்தை அப்படியே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. சரி, ரொம்ப சுருக்கமா சொல்றேன். தாய்மொழிங்கிறது, என்னுடைய தாய்மொழிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். என்னுடைய தமிழை பத்தி என்னென்ன பேசியிருக்காங்க, என்னென்ன பாடியிருக்காங்க. இன்னிசை அணிந்த பொன்னிளஞ்செல்வி இனிமையே தன் பெயர் ஆனாள், மண்ணுலகெல்லாம் வணங்கிடத்தக்க பொதுமறை அருளிய வாணி, பன்மொழிக்குயர்ந்த தொன்மொழி அரசி, பரமனின் வரம்பெற்ற புதல்வி, தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய் மலரடி படிந்துய்வோம் அப்படின்னு எங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கன்னி தமிழ் மொழியே, கலையுலக மதுர முரசெழு ஒலியே, குறுமுனி அருள் தமிழ் குமரி என் தாயே, குரல்மறையால் உலக ஆள்பவள் நீயே, கொடுமையாவும் நீங்க, சார்ந்த குணங்கள் யாவும் ஓங்க, வா வா அப்படின்னு தமிழை பத்தி பாடியிருக்காங்க. இது மாதிரி எத்தனையோ பாடல்கள் நம்ம சொல்றோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு மொழியிலையும் அவங்கவுங்க மொழியில வந்து அழகாக அவங்களுடைய மொழியை பத்தி பாடியிருக்காங்க. அதனால தாய்மொழியில் மேல் உள்ள பற்றுங்கிறதுல உணர்ச்சி இருக்கும், நிச்சயமா இருக்கும். சரி, உணர்ச்சி மட்டும் என்னைய வாழ வைக்க முடியாது. அடுத்து நான் வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கான பொருள் ஈட்ட வேண்டும். அருளிலார்க்கு இவ்வுலகில்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகில்லை, அருளிலார்க்கு எவ்வுலகம் இல்லைன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. பொருள் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. அப்ப இன்னைக்கு பொருள் ஈட்டுறதுக்கு எனக்கு மிக அதிகமாக பயன்படும் மொழி என்ன? இந்தியா, ஆங்கிலமா அப்படின்னு பார்த்தா தமிழர்கள் வந்து ஆங்கிலத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. பல மாநிலங்கள் ஆங்கிலத்தை சூஸ் பண்றாங்க. அது பிராக்டிகலா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட இதுவரைக்கும் அரசுகளை மட்டுமே நடத்திக்கிட்டு இருந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட ஃபெட்னா, அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு, ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அமெரிக்காவில் அமெரிக்க இது யுஎஸ், கனடா 2 நாட்டிலையும் உள்ள ஸ்டேட்ஸ்ல உள்ள அத்தனை தமிழ் சங்கம், 56 ஸ்டேட் நினைக்கிறேன், தமிழ் சங்கங்கள் கூட்டு சேர்ந்து ஒரு அமைப்பு. அது அவங்க உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு சிக்காகோல நடத்தி காட்டினாங்க. என்னுடைய நண்பர் சுந்தர் குப்புசாமி தான் அந்நேரம் பிரசிடென்டா இருந்தார் ஃபெட்னாவுக்கு. ரொம்ப சிறப்பா நடத்தி காட்டினாங்க. எப்படி முடிஞ்சது? அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சினால முடிஞ்சது. அப்போ மக்கள் வந்து நினைச்சாங்கன்னா, என் உணர்வுக்கு, என் உயிருக்கு ஊட்டுவது, உணர்வை ஊட்டுவது, உயிரை ஊட்டுவது தமிழ் என்றால், என்னை வளர்ப்பது, பொருளாதார ரீதியாக வளர்ப்பதற்கு சிறந்த ஆயுதம் ஆங்கிலம் தான் அப்படின்னு நினைச்சா அவங்க ஆங்கிலத்தை படிப்பாங்களா, இந்திய படிப்பாங்களா? நீங்க ஒன்றும் திணிக்க முடியாது, எதுதான் படிக்கணும்னு சொல்லி திணிக்க முடியாது. அவங்களுடைய விருப்பம் அது. இதை வந்து இந்த ஒன்றிய அரசு உணராத வரைக்கும் எப்படியாவது வந்து இந்த இந்திய திணிச்சிடணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்கல்ல, அது இந்தியாவை பிளக்கிறதுக்கான வழி. அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும் சார்.
அரசியல் சார்ந்த கருத்துக்களுக்கு உண்மையே ரொம்ப நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.